ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. கண்கொத்தி கணவதியே காவலுக்கோர் நாயகனே வீட்டிருந்தோம் முந்தனத்தே வேண்டும் வரம்
மிக மிக அருமையாக இருந்தது. அந்த குழந்தைகள், சிறியவர்கள், சிறுமிகள் உங்களுக்காக எங்களுக்காக அழகாக தங்களை அலங்கரித்து அவருடைய பெற்றோர்களுக்கு அதுக்காக நன்றி சொல்ல வேண்டும். மிகவும் அழகாக இங்கே ஆடை உடுத்தி இந்த கிராமிய நடன தொகுப்பை வழங்கி இருக்கின்றார்கள். இங்கு அழகான குட்டி குட்டி மயில்கள் எல்லாம் இருக்கின்றன. மிக அழகாக வந்திருக்கிறார்கள். கரகம், மயில் நடனம், காவடி நடனம், வேப்பிலை நடனம், திரிசுர நடனம் போன்றவற்றை இணைத்து எங்களுக்காக இந்த கிராமிய நடன தொகுப்பை வழங்கி இருக்கின்றார்கள். Outstanding performance by all these children. Special thanks go to Natya Kalamani, Sriman Anusha Saji for putting together this amazing performance, representing rhythm of devotion. To honor the teacher and the school, we call upon Mr. Agathian, as a sponsor of Global Tamil Travels, to award the token of appreciation. ஆமாம், சக்தி ஃபைன் ஆர்ட்ஸ் ஆசிரியை நாட்டிய கலாமணி ஸ்ரீமதி அனுஷா சஜீவ் அவர்களையும் மாணவர்களையும் கௌரவித்து வாழ்த்துவதற்காக எமது அனுசரணையாளர் திரு அகத்தியன் இணைந்து கொள்கின்றார். அவர் குளோபல் தமிழ் டிராவல்ஸிலிருந்து இணைந்து கொள்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். மிகவும் அருமையான அந்த நடனத்தை கண்டு கழித்தோம். நடனம் மட்டுமல்லாமல் இன்னும் பல நிகழ்வுகள் இங்கே உங்களுக்காக காத்திருக்கின்றன. வளமை போல உங்களுக்கு தெரியும், ஒரு அருமையான நாடகம் கூட இணைந்து கொள்ளும், அதையும் கண்டு கழிக்க வேண்டும். இப்போது உங்களுக்காக நமது சிறப்பு விருந்தினர் மேடையில் இணைந்து கொண்டு ஒரு உரை வழங்க இருக்கின்றார். நமது சிறப்பு விருந்தினர் என்று சொன்ன போது அவர் ஒரு பெரியவர் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடும் இல்லை. அவர் நாங்கள் அன்பாக குட்டி அவையார் என்று அழைக்கின்ற அனன்யா ரஜேந்திரகுமார் அவர்கள். உங்களுக்கு தெரியும், அனன்யாவுக்கு பெரிய ஒரு விளக்கம் நான் தர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு சிறுமி அனன்யா. அவரை ஒரு 5-6 வயதிலே நான் முதலாக கண்டு அதிசயித்து நின்றேன். அவளுடைய வாயிலே தவழ்கின்ற தமிழ் என்பது என்னால் கூட பேச முடியாது. நிச்சயமாக அவளை கண்டு நாங்கள் பெருமை கொண்டோம். இன்று பெருமை கொண்டு கொண்டே இருக்கின்றோம். தமிழை அடுத்த தலைமுறை எவ்வாறு கையாளும், தமிழை எப்படி கொண்டு செல்லும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக, ஒரு சான்றாக, இளையவராக இங்கே அனன்யா நம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். Next is our guest speaker today, is Ananya Rajendrakumar. She is well known for her eloquent speech in Tamil and English, and especially understanding Tamil heritage, culture, language, and articulate that in expressive Sangam Tamil. We welcome Ananya Rajendrakumar, and all credit goes to their parents for training her and giving her the amazing opportunity to present herself, as well as inspire many of us who would like to actually speak Tamil like that. We would like to invite Ananya to the stage.
செல்வி அனன்யா ரஜேந்திரகுமார் அவரை வரவேற்று மகிழ்வதற்காக நாங்கள் திருமதி சாரதா ரவீந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம். பாரினில் எனக்கு பசி தீர்க்கும் பேர் விருந்தே தமிழ், பூர்வீகம் முழுக்க புனிதிருக்கும் ஒரு மருந்தே தமிழ், பன்மொழி அடுக்கத்து பேசிடும் தாய் மொழியே தமிழ், எம் மொழி ஒன்றே வன்னிருள்ளகற்றும், எம் மொழி ஒன்றே வன்னிருள்ளகற்றும் தன்னிகரில்லா தமிழ். காலம் சிலவற்றை தோற்றுவிக்கும், காலம் சிலவற்றை மறைக்கவும் செய்யும். காலம் மரபு நிலை வரலாற்றை குழி தோண்டி புதைக்கவும் செய்யும். காலம் பழமையை ஏற்க வைக்கும், காலம் அறம் கொண்ட மேதகுவை போராடவும் வைக்கும், காலம் அறத்தை அழிக்கும். காலம் மரத்தை நல்லதென்று சொல்லும் சிரத்தால் சிந்தித்து எழுவோம். எம் தமிழுக்கு என் முதல் வணக்கம். வருகை தந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும், கல்வி சான்றோர்களுக்கும், இளையோருக்கும், சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கும் என்னுடைய பணிந்த வணக்கம். நிந்தை சிறப்பும் எந்தை சிறப்பும் முந்தை குடியிலும் மூத்தது. 300 இல்லை, 3000 இல்லவே இல்லை, 50,000, ஆம் 50,000 ஆண்டுகள் பழமையானது நம் குடிப்பழம். அதற்கும் மேல் உண்மையில் கூறப்போனார். மரபு பழமை, பண்பு பழமை, மொழிப்பழமை, வாளோடு வேலோடு மலைகளில் தோன்றிய மூத்த குடி நம் குடி. தமிழுக்கும் தமிழ் நிலத்துக்கும் ஆதி மரபினர் நாம் தான். ஏன் இங்கிலாந்திற்கும் ஐரோப்பிய நிலத்திற்கும் ஏற்ற குடியும் கூட. ஏனெனில் நாம் வணிகர், எம் மரபு வணிகம். வேலோடு ஆண்ட வாழ் பரம்பரை நம் வேர், நம் மரபு. ஆனால் நமக்கு வந்த வழி புரியவில்லை. சொந்த மொழியின் அருமை, அதன் பழமை, பெருமை யாவும் எமக்கு விளங்கவில்லை. ஒருமனையே ஆங்காங்கு சிதறி சிறுபான்மை அடை மொழியில் நிறைந்து நிற்கின்றோம் நாம். காரணம், போர் மரபை அறிந்து போர் நடத்திய எமக்கு மரபு புரியவில்லை. அரும் பெரும் பாட்டன் ஈழசேனனை தெரியவில்லை. அவர் மூத்த மகனார் அனுராதனையும் தெரியவில்லை. இளைய மகனார் எல்லாளன் எங்கோ கேள்விப்பட்ட பேர் போல இருக்கிறார். அவர்களின் அரண்மனை, அவர்களின் மரபு, அவர்களின் நடுகர்கள், அவர்களது அரசியல், அளப்பெரிய ஆட்சி, ஆட்சிய அறம் நூல்களில் இல்லை, நுழைவாயில்களிலும் இல்லை. வாய்களில் அவர்கள் பெயர், பெருமை, உண்மைத்தன்மை பூரிக்கவில்லை. மரபு தெரியாமல் எப்படி மரபு திங்கள்? மரபு தொன்று தொட்ட ஓர் இனத்தின் தொடர். அது மரபு ரீதியாக நாம் கடத்த வேண்டும். அதை தலைமுறை தலைமுறையாக கதைக்க வேண்டும், கூற வேண்டும். பூநகையாள் பாட்டி பூநகிரியில் பிறந்து ஈழசேனனை மணந்து அனுராதனை எல்லாளனை பெற்று பெரும் குளங்கள் கட்டி பெரும் போகம் விளைவித்து பேரரசும் பெரும் படையும் வைத்து பொருணரும் புலவரும் பொருணரும் கொண்டு பாங்குற சபை வளர்த்து போற்றியாண்ட நாடல்லவா நம் நாடு. அரும் பெரும் தன்னாட்சியுடன் நிமிர்ந்த மரபல்லவா நம் மரபு. உயர்தனி சிறப்பல்லவா நம் மரபு. ஆனால் அதை நாம் பேசுவதும் போற்றுவதும் இல்லை,
பூ நகையார் என் மரபு பாட்டியின் பெயர். பூநகிரி என்று இடப்பெயராகிறாள் என் பாட்டி. அனுராதன் என் மூத்த பாட்டனின் பெயர். அனுராதபுரம் என்று இன்று இடப்பெயராகிறான் என் பாட்டன். மரபு எமக்கு புரியவில்லை. ஆக மரபை படிக்கும் உரிமையும் மரபை கையில் பிடித்து பாதுகாக்கும் உரிமையும் எமக்கு இல்லாமல் போகிறது. மரபை பேசுகிற அறிவும் எமக்கு ஊட்டுகிற சரியான நூல்களும் இல்லை. எழுதுகிறவர்கள் பிற்சந்ததிக்கு எழுத வேண்டும், தம் புகழுக்கும் பதவிக்கும் எழுதக்கூடாது. எழுதுபவர்கள் பிற்சந்ததிக்கு எழுத வேண்டும், தம் பெயருக்கும் புகழுக்கும் பதவிக்கும் எழுதக்கூடாது. திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் நாயன்மார்களின் தேவார திருவாசகங்களையும் போன்று இன்று பேணப்படக்கூடியவாறு நம் வரலாற்று மரபை பொது நோக்கோடு எழுத வேண்டும். மரபை பேசுகிற அறிவும் அதை ஊட்டுகிற பள்ளிகளும் இல்லை. உண்மையிலே கூற போனால் அவ்வகையிலே மரபு திங்கள் எமக்கு திண்டாட்டம் தான். இறைமையோடு இருந்த இனம், 8 திசைகளிலும் ஈச்சரம் பெற்ற நிலம், இப்போ தொண்டீச்சரத்தை காணும். இப்போ தொண்டி ஈச்சரத்தை காணும் எங்கே என்ற கேள்வி மரபு திட்டமிடலில் மறைக்கப்படும். கண்டியில் இப்படி ஒரு பழைய மரபு. ஈச்சரம் அப்படித்தான் மறைக்கப்பட்டது. அது கண்டி அல்ல, கண்டீச்சரம். மரபு மாற்றப்படும், ஒருவரை முடக்க ஒடுக்கவும் படும். மரபு திருவுபடும். இடம் தலம் பெயர் கூட இதில் அடங்கும். ஏன் பண்பாடும் கூட. கதிர்காமம், எழுகாமம், பனங்காமம், கொடிகாமம், நொச்சுக்காமம், வலிகாமம், சிட்டுக்காமம், தொழுகாமம், மீன்காமம், அழகாமம், பலகாமம். காமம் என்பது மக்கள் இணைந்து வாழ்தல், இணைந்து இருத்தல் என்பது மரபு. அதனால் அது இடவாக பெயராக உருப்பெறுகிறது. நொச்சியாகம, வலிகம, அழுகம, பழுகம, அழுகம என்று மரபு மாற்றப்படுகிறது. காமம், கமம், கமக்காரன் என்று பெயர் பெறுகிறது நம் உயர் மரபு. காமம் என்ற வேரில் இருந்து கமம், கமக்காரன் என்ற சொல் மரபு பிறக்கிறது. இது எம் உயரத்தில் செம்மொழிக்குரிய ஒரு சிறந்த பண்பாகும். எம் முன்னோர் எமக்கு அளித்தது தேவார திருவாசகங்கள். அதன் மரபு எமக்கு புரியவில்லை. அவை எதிரியை விரட்டவும், தமிழின் உயர்வை அதன் மரபை எதிரிக்கு உணர்த்தவும் வீதிதோறும் பாடியவை மட்டுமல்ல, எதிர்ப்பை எடுத்து சுட்டி காட்டியவையும் கூட. தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று அன்றே அடிமை நிலைக்கு எதிராக பாடப்பட்ட பாடல் இது. அழகிய மரபல்லவான மரபு தெரியவில்லை இது நமக்கு. இசை மரபு தனித்தமிழ் இசை செவ்விசை மரபாகவே இருந்தது. 11,000 பண்களுக்கு மேல் இருந்தது. சிலப்பதிகாரம் ஆதாரமாகவும் கருணாமித்திர சாகாரம் எனும் ஆபிரகாம் பண்டிதரின் நூல் குறிப்பும் நம்மிடம் உண்டு. ஆனால் 13ஆம் நூற்றாண்டில் புரந்தரதாசர் காலத்தில் தமிழ் செவ்விசை மரபு கர்நாடக சங்கீத மரபாக மாற்றப்பட்டது. இதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்போது எம்மிடம் இருப்பது வெறும் 23 பண்கள் மட்டுமே. இப்போது எம்மிடம் இருப்பது வெறும் 22 பண்கள் மட்டுமே. அவை எங்கிருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? எமது தேவார திருவாசகங்களிலே தான் இருக்கிறது. ஆனால் அவற்றை நாம் பாடுகிறோமா என்றால் அது கேள்விக்குறிதான். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழல் வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே என்று என் பாட்டன் சொல்ற. என்னை நீ சுண்ணாம்பு அறைக்குள் போட்டு எரித்தாலும் வீணையின் ஒலி மாலை பொழுதின் தென்றல் எப்படி சுகமாக இருக்குமோ அப்படி இருக்கு என்னுடைய ஈசனின் நிழல் என்று சவால் விட்ட நம் மரபு. நாம் அதை மறந்து விட்டோம். வெறும் தேவாரங்கள் என்று பார்க்கிறோம். தேவாரங்கள் ஆய்வுக்கு உரியவை. அடக்குமுறையையும் ஒடுக்குமுறையையும் எதிர்த்தவை,
எதிர்த்து நின்றவர். இது நமக்கு புரியவில்லை. எள்ளி எழ நான் ஆழி போதின் வாய் ஆழி வரம் பனைத்தேன் காலேற்று காலோட்ட பூக்குள். எப்படி? எள்ளி எழ நான் ஆழி போக்கின் வாய் போதின் வாய் ஆழி வரம் பனைத்தேன் காலேற்று காலோட்ட பூக்குள். 1800களில் எம் அன்பு பாட்டன் நாவலர் பேசிய ஈழத்து தமிழ் இப்படித்தான் இருந்தது. ஆங்கிலேயருக்கு சவால் விட்ட தமிழ் மரபும் இதுவே. அதனை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். சம்பந்தர், ஈசனை, பாட்டன் ராவணனை பாடியதன் காரணம் என்ன? இன்னுள்ள சந்ததிக்கு இதை கடத்த வேண்டும் எனும் ஒரே நோக்கத்துடன் மட்டும்தான். பாலாவி கரையையும் திருக்கீரி சரத்தையும் பாட்டுள் பாட காரணம் என்ன? இடத்தின் மரபு தொலைந்து விடக் கூடாது எனும் நோக்கத்துடன். வேர்களும் மரபும் தொலைத்தோம். வேந்தர்கள் பெயர்கள் மறந்தோம். தமிழ் அரசிழந்தோம், அறமிழந்தோம். அடியே தெரியாத நுனிகளால் மடிவதா என் எண்ணம்? இல்லை, இல்லவே. லட்சியத்தோடு பயணிக்கும் மரபுரிமை இனமே நமக்குரிய வரலாற்றை படைப்பார்கள். லட்சியத்தோடு பயணிக்கும் மரபுரிமை இனமே நமக்குரிய வரலாற்றை படைப்பார்கள். தணல் எங்கே இருக்கிறது? தணல் சாம்பலில் இருக்கிறது. சாம்பலுக்குள் இருந்து உயர் தீயாய் தருகிறது. தமிழ் மரபு எங்கே இருக்கிறது? நூல் தரு கல்வி நிலை அறிவில் இருக்கிறது. இராவணன் பிறந்த கை வழிவந்த நம் மரபு உறங்குதல் முறையற்று. முத்தாய்ப்பாய் எழுதி வைக்காத நிலமும் போராடாத இனமும் மரபை தெரியாத குலமும் மீண்டெழுந்ததாக சரித்திரம் இல்லை. என் நிலம் ஈழம், என் மரபு இராவண மரபு, நம் குடி தமிழ் குடி. கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே. நீங்கள் யார்? மரபை சிந்திப்போம். நம் சந்ததிக்கு வரலாற்றை படைப்போம், படைக்க சொல்லித் தருவோம். விழிப்போம், விழித்திருப்போம். I would like to say a few words in English as well.